ஓம் சாய்ராம். நீங்கள் அக்ஷய தீதி அன்றைக்கு வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி. பச்சரிசி எதுக்காக வாங்கினா உங்கள் வீட்டில் தனதானியத்துக்கு எந்த ஒரு குறையும் வராது. அதே போல் அடுத்ததாக வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்க. அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண ஆசியும் அருளும் பெற்ற ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்க. இந்த கல்லுப்பை அக்ஷய தீதி அன்றைக்கு வாங்கும்போது உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெருகும். அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மூணாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டை வெல்லம். இந்த பொருளை வாங்கினாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து இனிப்புகரமான சம்பவங்கள் நிறைய நடக்கும். இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மங்கள காரியங்கள் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து நீண்ட நாளாக தள்ளி போயிட்டே இருக்கும், இல்லைனா குழந்தை பாக்கியம் தள்ளிட்டே இருக்கும். அது போக வேலை கிடைக்காம கொஞ்சம் பேர் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்குவதற்கு நீங்கள் வந்து அக்ஷய தீதி அன்றைக்கு மண்டை வெல்லம் வாங்க வேண்டும். சரிங்களா? அதுக்கடுத்ததாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் மற்றும் மஞ்சள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து தரும். இந்த பொருட்களோடு சேர்த்து அக்ஷய தீதி அன்னைக்கு நீங்கள் மறக்காமல் வாங்க வேண்டிய பொருள் ஒன்று இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணால் ஆன எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை வந்து அக்ஷய தீதி அன்னைக்கு வாங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மண்ணால் ஆன உண்டியல் கூட இருக்கலாம், அந்த உண்டியலை வாங்கினா கூட போதும். உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் மிகப்பெரிய அளவில் வந்து சேருங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு உங்களால் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்க முடியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை செய்துவிட்டு இந்த பொருட்களை கண்டிப்பாக அக்ஷய தீதி அன்னைக்கு வாங்குங்க. உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் கண்டிப்பாக பெறுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரங்கள் தான் இது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்னொரு வீடியோவும் போட்டுக்க நம்ம சேனலில். கண்டிப்பாக அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு டைமிங்லேருந்து எல்லாமே இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள். இந்த வருஷம் அக்ஷய தீதி அன்னைக்கு இந்த பரிகாரங்களை செய்தால் அடுத்த வருஷம் அக்ஷய தீதி அன்னைக்கு நீங்கள் கை நிறைய பணத்தை கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி தங்க நகைகள் வாங்கலாம். உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெருக்கும். அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண ஆசியும் அருளும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.